தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் பாஜக வேட்பாளரை ஆதரித்து அக்கட்சியின் தேசிய தலைவர் அமித்ஷா பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்ப்போம். यहाँ के जिला अध्यक्ष और प्रत्याशी श्री आर इलंगो जी, यहाँ के प्रत्याशी करप्पू मुरगथनम जी, इस विधानसभा चुनाव में प्रत्याशी एमएस रामलिंगम जी, पीएल अन्नामलई जी, श्री गुणशेखरन जी, श्री वासुदेवन जी, श्री पेट्टेपई शिवा केशवा जी, श्री उदय कुमार जी, श्री रंगदास जी, श्री केशवन जी, श्री सिमियोन सेवीराज जी और आज के इस सभा में उपस्थित प्यारे भाइयों और बहनों, இங்கே கூடியிருக்கக்கூடிய இந்த கூட்டத்திலே மத்திய அமைச்சர் திருமிகு பொன்னார் அவர்களும், தமிழகத்துடைய மேலிட பிரதிநிதி அகில பாரத பொதுச்செயலாளர் முரளிதர் ராவ் அவர்களும் மற்றும் இந்த மாவட்டத்துடைய தலைவர் இளங்கோ, இந்த சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் திரு கருப்பு முருகானந்தம் அவர்கள், திரு இளங்கோ அவர்கள், திரு எம்.எஸ். ராமலிங்கம் அவர்கள், திரு பி.எல். அண்ணாமலை அவர்கள், திரு குணசேகரன் அவர்கள், திரு வாசுதேவன் அவர்கள், திரு பேட்டை சிவா அவர்கள், உதயகுமார் அவர்கள், ரங்கதாஸ் அவர்கள், திரு கேசவன் அவர்கள், சிமியோன் சேவிராஜ் அவர்கள் மற்றும் இங்கு கூடியிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். मित्रों, 2016 के चुनाव में तमिलनाडु की जनता ने एक निर्णय करना है कि तमिलनाडु को विकास देने वाली भ्रष्टाचार बगैर की सरकार चाहिए या एआईडीएमके और डीएमके जो बारी बारी से भ्रष्टाचार करते हैं ऐसी सरकार चाहिए. தமிழகம் இன்றைக்கு 2016 தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலிலே வளர்ச்சி காணக்கூடிய ஒரு அரசு வேண்டுமா அல்லது மீண்டும் அதிமுக திமுக போன்ற கட்சிகளுடைய ஊழல் அரசு வேண்டுமா என்று निर्णय தேர்தல் இந்த தேர்தல். गत 50 साल से आप एआईडीएमके से नाराज होते हैं तो डीएमके को चुनते हैं, डीएमके से नाराज होते हैं तो एआईडीएमके को चुनते हैं. 50 साल तक तमिलनाडु की जनता ने नई सरकार चुनने के लिए वोट नहीं दिया, पुरानी सरकार को निकालने के लिए वोट दिया है. தமிழகம் கடந்த 50 ஆண்டுகளாக அதிமுகவை நீக்க வேண்டும் என்றால் திமுகவிற்கும், திமுகவை நீக்க வேண்டும் என்றால் அதிமுகவிற்கும் வாக்களித்து வந்து கொண்டிருக்கிறோம். தமிழகம் ஒரு புதிய அரசாங்கத்தை பெற வேண்டும், வளர்ச்சி சம்பந்தமான அரசு பெற வேண்டும் என்பதற்காக தேர்தலில் இதுவரை வாக்களிக்கவில்லை. मित्रों, ये दोनों में कोई फर्क नहीं है. डीएमके और एआईडीएमके के बीच में सिर्फ एक ए अक्षर का फर्क है. दोनों पार्टियां करप्ट है, दोनों तमिलनाडु का नुकसान किया है और तमिलनाडु को गिराने का काम किया है. இந்த இரண்டு கட்சிகளுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்ல. ஒரே ஒரு வித்தியாசம், இது அதிமுக அது திமுக மட்டும் இல்ல. மற்றபடி தமிழகத்தில் சுரண்டுவதில் இவர்கள் இரண்டு பேருமே போட்டி போட்டுக்கொண்டு இந்த தமிழகத்தை சுரண்டி விட்டார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 2014 के चुनाव में देश की जनता ने भी बहुत समय के बाद एक नई दिशा पकड़ी है. 30 साल के बाद भारतीय जनता पार्टी को पूर्ण बहुमत की सरकार दी है और श्री नरेंद्र मोदी आज देश के प्रधानमंत्री के रूप में काम कर रहे हैं. 2016 தேர்தலிலே 30 வருடங்களாக இந்த நாட்டை சுரண்டிக் கொண்டிருந்த காங்கிரஸை தூக்கி எறிந்துவிட்டு நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சியை தேசம் தேர்ந்தெடுத்தது. मित्रों, यही शुरुआत तमिलनाडु में भी करने की जरूरत है. एक को निकालने के लिए दूसरे को लाने की जगह एक अच्छी पार्टी की सरकार बनाइए. एनडीए के नेतृत्व, भाजपा के नेतृत्व में एनडीए का जो गठबंधन है उसको तमिलनाडु की जनता
एक मौका दे। இந்த துவக்கம் தமிழகத்திலும் ஏற்பட வேண்டும். மீண்டும் மீண்டும் அதிமுக திமுக என்று தேர்ந்தெடுக்காமல் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்கள். இங்கேயும் ஒரு மாற்றத்தை துவக்கலாம். तमिलनाडु आज उद्यमशीलता की जगह, मेहनत की जगह, उद्योगों की जगह भ्रष्टाचार का प्रतीक बन गया है. தமிழகம் இன்றைக்கு வளர்ச்சியை காணாமல், மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை காணாமல் ஊழலில் நிறைந்து காணப்படுகிறது. तीनों पार्टियां जो मैदान में दिखती है, डीएमके तो 2G घोटाला, एयरसेल मैक्सेल घोटाला और कितने घोटाले डीएमके के नाम पर चढ़े हैं. कांग्रेस में चिदंबरम जी और उनके बेटे कार्ति चिदंबरम पर आय से अधिक संपत्ति और कई प्रकार के घोटाले उन पर है. और एआईडीएमके में तो जयललिता जी पर ही आय से अधिक संपत्ति का घोटाला चढ़ा हुआ है. शराब का घोटाला, रेत खनन का घोटाला, कई प्रकार के घोटाले एआईडीएमके के ऊपर है. और ये तीनों पार्टियां मिलकर तमिलनाडु की जनता का शोषण कर रही है. இன்றைக்கு திமுகவை எடுத்துக் கொள்ளுங்கள். 2G, ஏர்செல், மேக்செல் என்று பல ஊழல்கள் இருந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் பத்தி சொல்லவே வேணாம். ஊழலின் ஊற்றுக்கண்ணு காங்கிரஸ் தான். அதற்கு அடுத்தபடியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய தலைவியே சொத்து குவிப்பு வழக்கிலே உள்ளே செஞ்சுட்டு இப்ப வந்திருக்காங்க. இவங்க 3 பேருக்கு வந்து அப்படின்னா ஊழலை தவிர வேற எதுவுமே தெரியாது. पूरे देश में कई प्रकार के भ्रष्टाचार सामने आए हैं, मगर तमिलनाडु एक ऐसा प्रदेश है जहां नए प्रकार का भ्रष्टाचार दिखने में आया है. दूध का घोटाला, बच्चों के दूध पीने के लिए जो दूध होता है वो दूध को भी एआईडीएमके ने नहीं छोड़ा है और दूध घोटाला सामने आया है. பாரதம் முழுவதும் பல்வகையான ஊழல்கள் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் வித்தியாசமா பால் கொள்முதலில் கூட ஊழலை இந்த அரசு ஏற்படுத்தியிருக்கிறது என்பது மிகவும் வருத்தப்படக்கூடிய ஒன்று. और रेती और अवैध खनन के लिए लगभग 20,000 करोड़ से ज्यादा रुपये का घोटाला एआईडीएमके और डीएमके के शासन के अंदर बाहर आया है. மணல் கொள்ளையிலே ஏறத்தாழ 20,000 கோடி ரூபாய் இந்த அரசு கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது. मित्रों, तमिलनाडु की जनता ने 50 साल से परिवार का शासन देखा है, ये 2 पार्टियों का शासन देखा है. एक अजीब प्रकार की डेमोक्रेटिक व्यवस्था यहां देखी है जहां जिले और क्षेत्र परिवार में बांट दिए जाते हैं. ये जिला ये बेटे का, वो जिला वो बेटे का, ये जिला बेटी का, इस तरह से शासन चला है. इससे मुक्ति पाने का एक अवसर ये 2016 का चुनाव है. தமிழகம் கடந்த 50 வருடங்களாக ஒரு குடும்பத்தின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. இந்த மாவட்டம் இந்த மகனுக்கு, இந்த மாவட்டம் இந்த மகளுக்கு என்று குடும்பத்தை இந்த நாட்டுடைய இந்த தமிழகத்தில் உள்ள மாநிலங்களை பிரித்து ஊழலின் ஊற்றுக்கண்ணாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. आज भारतीय जनता पार्टी की सरकार 2 साल से केंद्र के अंदर चल रही है. 2 साल के अंदर नरेंद्र मोदी सरकार पर एक भी भ्रष्टाचार का घोटाला या आरोप दुनिया में किसी ने भी नहीं लगा पाए. 2 வருடங்களாக மத்தியிலே நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஏதாவது ஒரு ஊழல் கட்ட குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா? இன்றைக்கு ஊழல் இல்லாத ஒரு அரசை திறம்பட 2 ஆண்டுகளுக்கு மேலாக நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். और मोदी जी की सरकार बहुत अच्छे तरीके से काम कर रही है. अभी अभी आपको मुरलीधर जी ने बताया कि तमिल मछुआरों की रक्षा के लिए नरेंद्र मोदी सरकार ने इस तरह की एक अच्छी डायलॉग श्रीलंका के साथ किया कि 2 साल के अंदर एक भी तमिल मछुआरे की हत्या श्रीलंकन नेवी नहीं कर पाई है. எனக்கு சற்று முன்பு பேசிய முரளிதர் அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார்கள். மோடி அரசு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்தை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழகத்திற்கும் இலங்கைக்கும் இடையான மீன்பிடி பகுதியிலே நம்முடைய தமிழ்நாட்டு இந்திய மீனவர்கள் எந்த வகையிலும் பாதிக்கப்படாத அளவுக்கு 2 ஆண்டுகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள்.
முன்காலங்களிலே அவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடந்தது, அவர்கள் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக அவர்கள் எந்தவித சித்திரவதைக்கும் துப்பாக்கி சூடுக்கும் உள்ளாக்கப்படவில்லை என்பது மோடி அரசுடைய சாதனை. नरेंद्र मोदी सरकार का काम करने के तरीके का अनुभव तमिलनाडु की जनता को अच्छे तरीके से हुआ है। जब तमिलनाडु के अंदर बाढ़ आई, यहां की सरकार सो रही थी, नरेंद्र मोदी जी स्वयं चेन्नई आकर तमिलनाडु की बाढ़ पीड़ितों के साथ खड़े रहे और 2000 करोड़ रुपया तमिलनाडु को बाढ़ के लिए दिया। தமிழக அரசுக்கு நரேந்திர மோடி அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். கடந்த ஆண்டு வெள்ளம் ஏற்பட்ட பொழுது சென்னையிலே மாநில அரசு தூங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் இந்த வெள்ளம் பாதித்த பகுதிகளை உடனடியாக பார்வையிட்டு 2000 கோடி ரூபாய் உடனடிய நிவாரணமாக இந்த மக்களுக்கு அள்ளி கொடுத்தார். वो 2000 करोड़ रुपए से इंफ्रास्ट्रक्चर और बाकी सुविधाओं करने की जगह हरेक को अम्मा के नाम से चेक देने का काम एआईडीएमके की सरकार ने किया. இந்த 2000 கோடியை வாங்கி அந்த வளர்ச்சி திட்டத்தை ஏற்படுத்தாமல் வெறும் அம்மா பேர்ல அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் செக் கொடுத்துட்டு இருக்காங்க. வளர்ச்சியை விட்டுவிட்டு நீண்ட காலமாக அந்த பகுதிக்கு பிரச்சனை ஏற்படாத அந்த வளர்ச்சியை விட்டுவிட்டு அம்மா பேர்ல 5000 ரூபாய் எல்லா மக்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. नरेंद्र मोदी सरकार 27 रुपये का चावल राइस 3 रुपये में यहां बेचती है. अम्मा 2 रुपया देकर उसको अम्मा चावल के नाम से लोगों के बीच में बांटती है. நரேந்திர மோடி அரசாங்கம் 27 ரூபாய் பெருமானம் உள்ள அரிசியை 3 ரூபாய்க்கு இந்த மாநில அரசுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழக அரசு அதற்கு 2 ரூபாயை கொடுத்துட்டு இது அம்மா அரிசி அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். केंद्र सरकार की कई योजनाओं को तमिलनाडु के अंदर अच्छे से लागू नहीं किया जाता. उदय योजना जो गांव-गांव में हर घर तक बिजली पहुंचाने के लिए एक सटीक योजना है. सारे डिस्कॉम को अपनी उधारी से बाहर निकालने के लिए की योजना है. मगर यहां पूरे देश भर में उदय योजना का स्वागत हुआ. अम्मा उदय योजना को तमिलनाडु के अंदर लाने के लिए तैयार नहीं है. மத்திய அரசு பல நல்ல திட்டங்களை இந்த தமிழகத்திற்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு உதாரணமாக சொல்ல போனால் உதய் மின்சார திட்டம். இந்த உதய் மின்சார திட்டத்தின் மூலமாக இந்த தமிழக மின்சார வாரியம் கடலிலிருந்து மீட்பதற்கு பல நல்ல யோசனைகளை இந்த மத்திய அரசு இந்த தமிழக அரசுக்கு தெரிவித்தது. ஆனால் தமிழக முதல்வர் அந்த உதய் திட்டத்தின் மூலமாக தங்களுக்கு எதுவும் கிடைக்காது என்பதால் அந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. मुद्रा बैंक योजना के माध्यम से देश भर में 1,85,00,000 से ज्यादा लोगों को रोजगारी देने का काम किया गया. मगर इस योजना को तमिलनाडु में नीचे तक पहुंचने में तमिलनाडु की सरकार बाधा पहुंचाती है. முத்ரா வங்கி திட்டத்தின் கீழ் ஏறத்தாழ 1.5 லட்சம் பேர் பயனடைவதற்குண்டான ஏற்பாடுகளை மத்திய அரசு செய்தது. ஆனால் இந்த முத்ரா வங்கி திட்டத்திற்கு கூட தமிழக அரசாங்கம் ஒத்துழைப்பு வழங்கவில்லை. स्टैंड अप योजना के माध्यम से जहां जहां नेशनलाइज बैंक है हर जगह पे 25 दलित और आदिवासी बच्चों को 10 लाख से लेके 1 करोड़ की लोन देने का प्रोविजन है. मगर इस योजना को भी गांव तक पहुंचाने में तमिलनाडु सरकार कोई काम नहीं कर रही है. ஸ்டாண்ட் அப் இந்தியா என்ற திட்டத்தின் கீழே தமிழகத்தில் உள்ள தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பல்வேறு பயனடைவதற்காக ஏறத்தாழ 10 லட்சத்திலிருந்து 1 கோடி ரூபாய் வரை அவர்களுக்கு கடன் வசதி ஏற்படுவதற்கு சில திட்டங்களை மத்திய அரசு அறிவித்திருந்தது. ஆனால் அந்த திட்டத்தை கூட இந்த அரசு நிறைவேற்ற தயங்குகிறது. स्टेट हाईवे के लिए जो बजट आया है वो भी ज्यों का त्यों पड़ा है. प्रधानमंत्री ग्राम सड़क योजना को भी तमिलनाडु के गांवों तक पहुंचाने में कोई दिलचस्पी अम्मा को नहीं है. மாநில நெடுஞ்சாலை திட்டத்திற்கு பல்வேறு திட்டங்களை இந்த அரசு கொடுத்தது. அது மட்டுமல்லாமல் பிரதம மந்திரியுடைய சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பல்வேறு திட்டங்களை கொடுத்தது. ஆனால் எந்த யோசனையும் தனக்கு பணம் கிடைக்காது என்ற ஒரே காரணத்திற்காக நிறைவேற்றாமல் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். प्रधानमंत्री फसल बीमा योजना एक ऐसी योजना है जिससे हर किसान को सुरक्षा मिलती है. मगर इसके लिए भी तमिलनाडु सरकार की ओर से अब तक कोई शुरुआत नहीं हुई है.
விவசாய நலனுக்காக பல்வேறு திட்டத்தை மத்திய அரசு இந்த தமிழக அரசுக்கு வழங்கியது. ஆனால் அந்த திட்டத்திற்கும் இந்த தமிழக அரசு ஒரு முயற்சியும் செய்யவில்லை. 30 रुपये के अंदर 2 लाख रुपए का एक्सीडेंट बीमा और 300 रुपये में 2 लाख का लाइफ इंश्योरेंस स्कीम की योजना भी भारतीय जनता पार्टी की मोदी सरकार लाई है. इसको भी तमिलनाडु सरकार नीचे तक नहीं पहुंचने देती. மத்திய அரசு ஏறத்தாழ 12 ரூபாய்க்கு 2 லட்சம் ரூபாய் உதவித்தொகை கொடுத்தது. அதாவது விபத்து காப்பீடு மூலமாக. அது மட்டுமில்லாமல் 300 ரூபாயை கொடுத்தால் அவர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் விபத்து காப்பீடு திட்டத்தை வழங்கியது. ஆனால் அந்த திட்டத்தை கூட தமிழகத்தில் கீழளவிலே கொண்டு செல்வதற்கு இந்த தமிழக அரசு விரும்பவில்லை. मित्रों, हम चाहते हैं कि गांव के अंदर 3000 से ज्यादा सस्ती दवाइयों की दुकान खुले, मगर मुझे नहीं लगता कि ये तमिलनाडु में एआईडीएमके की जो सरकार है वो गांव के अंदर सस्ती दुकानें की योजना को भी गांव तक पहुंचने देगी. தமிழகத்திலே குறைந்த விலையில மருந்து கடைகளை துவக்குவதற்கு மத்திய அரசு பல்வேறு திட்டம் 3000 கிராமங்கள் 3000 பேர் வசிக்கக்கூடிய வகையிலே அந்த குறைந்த விலையில் இருக்கக்கூடிய மருத்துவ திட்டங்களை கூட இந்த அரசு எடுத்துச் செல்லவில்லை. मित्रों, प्रधानमंत्री जी ने अभी अभी 1 मई को प्रधानमंत्री उज्ज्वला योजना की शुरुआत की है. ये योजना के तहत हर गरीब के घर में 5 करोड़ गरीबों के घर में 2019 तक एलपीजी गैस सिलेंडर देने की योजना है. मगर एआईडीएमके की ये सरकार अगर यहां रहती है तो तमिलनाडु के गरीब लोगों के घर में एलपीजी सिलेंडर नहीं पहुंचेगा. மத்திய அரசு மே 1ஆம் தேதி முதல் ஒரு திட்டத்தை வழங்கி இருக்கிறது. அது என்னவென்றால் 5 கோடி பேர் மக்களுக்கு இந்த கேஸ் இணைப்பு திட்டத்தை இலவசமாக வழங்குவதற்கு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழக அரசு அதற்கும் ஒன்றும் செய்யாது என்பதுதான் மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம். मित्रों, मुझे लगता है कि तमिलनाडु को अगर आगे ले जाना है, देश के बाकी हिस्सों से तमिलनाडु बहुत आगे था मगर अब पिछड़ने लगा है. तमिलनाडु को सबसे देश में सबसे आगे ले जाना है तो ये डीएमके एआईडीएमके का आपका जो तमिलनाडु का बारी बारी से चुनने का क्रम है, तमिलनाडु की जनता को इसको बदलना पड़ेगा. தமிழகம் ஏற்கனவே மிகவும் ஒரு வளர்ந்த மாநிலமாக இருந்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தமிழகம் மிகவும் பின்தங்கிய மாநிலமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தமிழகம் முன்னேறிய மாநிலமாக வர வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியான தாமரை சின்னத்திற்கு நீங்கள் அனைவரும் வாக்குகள் தர வேண்டும். मित्रों, नरेंद्र मोदी जी के नेतृत्व में अगर एनडीए की सरकार यहां पर बनती है तो तमिलनाडु की बहुत सारी समस्याओं का इसी में इलाज है. अभी 16 तारीख को मतदान है. बहुत लंबा समय है. यहां से जाकर आप अपने गांव के अंदर, अपने कस्बे में, अपने मोहल्ले में भारतीय जनता पार्टी के नेतृत्व में एनडीए को जिताने के लिए चुनाव तक प्रयास करिए. यही बात के साथ मेरी बात समाप्त करता हूं. भारत माता की. நரேந்திர மோடி அவர்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தமிழகத்திற்கு ஏற்படுத்தினால் இந்த தமிழக பிரச்சனை அனைத்திற்குமே ஒரு விடிவு காணப்படும். எனவே நீங்கள் அத்தனை பேரும் கிராமம் கிராமமாக சென்று நரேந்திர மோடி அவர்களுடைய சாதனையை எடுத்துச் சென்று இந்த மக்களுக்கு தாமரை சின்னத்திலும் கூட்டணி கட்சிகளுக்கு உண்டான சின்னத்திலும் வாக்குகளை நீங்கள் வாங்கி தர வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். நீங்கள் ஒலிக்கக்கூடிய இந்த பாரத் மாதா கி ஜெய் என்பது விமானத்தில் செல்லக்கூடிய ஜெயலலிதாவுக்கு கேட்க வேண்டும். அதனால் உறக்க சொல்லுங்கள், பாரத் மாதா கி, பாரத் மாதா கி.